श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। जानकी कांत स्मरणे जय जय राम राम। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। नमस्कारम। उत्तमन पुरुषोत्तमन அந்த புருஷோத்தமனை தியானிக்க வேண்டும். அந்த புருஷோத்தமனை எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். அந்த புருஷோத்தமனுடைய கல்யாண குணங்களை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு வழி அவனை பற்றிய சரிதத்தை, அவனை பற்றிய லீலைகளை, அவன் செய்த லீலைகளை, அவன் காண்பித்த வழிகளை சிந்தனம் செய்து கொண்டிருப்பது என்ன பெரியோர்கள் காட்டித் தந்தார்கள். அப்படிப்பட்ட உத்தமன் யார்? நம்மெல்லாம் சுலபமாக சொல்லிடுவோம் உடனே, ஏன்னா பெரியவாள்லாம் காட்டி கொடுத்துருக்கா ஸ்ரீராமன் தான் அப்படின்னு. அது எப்படின்னா, உலகத்தில் உத்தமன் யார் என்று நாரதரை வால்மீகி முனிவர் கேட்கிறார். அதுக்கு நாரதர் ராமகதையை சொல்கிறார். ராமகதையை வால்மீகி சொல்கிறார். அதுக்கப்புறம் நாரதர் தேவலோகம் போயிடுறார். வால்மீகி கங்கை கரையில் உட்காந்துண்டு அந்த ஸ்லோகம் உருவாருது. அப்புறம் தானே ராமச்சரித்திரத்தை தெரிந்து கொண்டு சொல்கிறார். குச்சலவர்கள் சொல்கிறா. இப்படி தான் ஆரம்பிக்கிறது ராமாயணம். சபையில் சொல்கிறா, ராமரே கேட்குறார். அதை வால்மீகி முனிவர் தவம், வேதம் ஓதுறது இதை எப்பொழுதும் செய்கின்றவர், முனிவர்களில் சிறந்தவர், வேதத்தின் பொருளை அறிந்தவர், உயர்ந்த தர்மத்தை உடையவர். அந்த நாரதரை பார்த்து கேட்குறார், சுவாமி, இந்த லோகத்தில், இந்த தற்காலத்தில் நேர்மையுடையவன் யார்? வீரியம் உடையவன் யார்? தர்மத்தை உணர்ந்தவனும், நன்றி உள்ளவனும், உண்மை பேசுகிறவனும், தவத்தில் உறுதி கொண்டவனும் யார் இருக்கிறான்? தன்னுடைய குலத்திற்கு உகந்த தர்மத்தோடு கூடியவனும், எல்லா பிராணிகளுக்கும் நன்மை புரிகின்றவனும், கல்வியில் சிறந்தவனும், எல்லாவற்றையும் அன்போடு பார்ப்பவனும், காரியங்களை செய்து முடிப்பதில் வல்லவனும் இந்த உலகத்தில் யார் இருக்கிறான்? தைரியம் உடையவனும், கோபத்தை தன்வசப்படுத்திக் கொள்கிறவனும், ஒளியோடு விளங்குகிறவனும், பிறரிடம் பொறாமை இல்லாதவனும், போரில் கோபம் கொண்ட எவனை தேவர்களும் கண்டு நடுங்குகிறார்களோ அப்படிப்பட்டவனும் இந்த உலகத்தில் யார் இருக்கிறான்? இதை நான் அறிந்து கொள்ள ரொம்பவும் ஆசையோடு இருக்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு மானிடனை பற்றி உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த ஆசை எனக்கு ரொம்ப நாட்களாக, ரொம்பவும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மகரிஷியே, தாங்கள் தான் இதை சொல்லுவதற்கு தகுதியுள்ளவராக இருக்கிறீர்கள் என்று வால்மீகி முனிவர் நாரத மகரிஷிகிட்ட கேட்குறார். வால்மீகி இந்த மாதிரி சொன்னவுடனே, அந்த சொல்ல கேட்டவுடனே 3 லோகங்களிலும் நடமாடுகின்ற அந்த நாரதருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அப்போது கவனமாக கேட்கப்படட்டும் என்று ஒரு பதிலை சொல்லிட்டு வால்மீகியை பார்த்து சொல்கிறார், முனிவரே, நீங்கள் சொன்ன இந்த பல நற்குணங்கள் வாய்ந்த ஒரு புருஷனை பற்றி நான் ஆலோசனை பண்ணி விவரமாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட புருஷன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் என்று சொல்கிறார். ஸ்ரீராமர் என சொல்லப்பட்டவர், ஜனங்களால் சொல்லப்பட்டவர், இக்ஷுவாகு வம்சத்தில் உதித்தவர். அவர் சீலமும் வீரியமும் ஒளியும் உறுதியும் உள்ளவராய் எல்லாவற்றையும் தன்னிடம் அடக்கி ஆள்பவர், அறிவில் சிறந்தவர், நீதி உள்ளவர், பேச்சில் வல்லவர், லக்ஷ்மி கடாட்சம் உள்ளவர், பகைவரை அழிப்பவர், தோள் வலிமை படைத்தவர், நீண்ட கைகளை உடையவர், முழங்கால் வரைக்கும் நீண்ட கைகள், ஆஜானுபாகு அரவிந்த தராஜாட்சம், சங்கு போன்ற கழுத்தை உடையவர், தசைப்பற்றுள்ள கன்னங்களை கொண்டவர், அகன்ற மார்பை கொண்டவர், தசைப்பற்றால் எலும்புகள் மறைந்து உள்ளவர், முழங்கால் வரை நீண்டுள்ள கைகளை கொண்டவர், அழகான தலையையும் அகன்ற நெற்றியையும் கம்பீரமான நடையையும் கொண்டவர்,
நல்ல கீர்த்தி வாய்ந்த வில்லாளி, பகைவரை அடக்குபவர், சாமுத்திரிகா லட்சணம் போன்று எல்லா உறுப்புகளும் சரியாக அமைக்கப்பட்டவர், சரியாக வகுக்கப்பட்ட அங்கலட்சணங்கள் அமைந்தவர், விஷாலமான மார்பையும் அகன்ற கண்களையும் உடையவர், நல்ல நிறத்தையும் ஒளியையும் மங்களகரமான லட்சணங்களும் அமையப்பெற்றவர், தர்மம் அறிந்தவர், சத்தியத்தை உறுதியாக கொண்டவர், பிராணிகளின் நன்மையில் நோக்கமுள்ளவர், கீர்த்தி படைத்தவர், ஞானத்தினால் நிறைந்த அறிவுள்ளவர், பிரம்மதேவனுக்கு ஒப்பானவர், லக்ஷ்மி கடாட்சம் உள்ளவர், கொடையாடி, பகைவரை அழிப்பவர், பிராணிகளை ரட்சிப்பவர், தர்மத்தை பாதுகாப்பவர், தர்மத்துடன் நடந்து கொள்கிறவர், தனது சொந்த ஜனங்களை காப்பாற்றுபவர், வேதாங்களின் தத்துவங்களை அறிந்தவர், வில்வித்தையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர், எல்லா சாஸ்திரங்களின் உண்மையையும் அறிந்தவர், நல்ல ஞாபக சக்தி உள்ளவர், மேலும் மேலும் விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆவல் படைத்தவர், எல்லா உலகங்களுக்கும் இஷ்டமானவர், நல்லவர், கம்பீரமான குணம் உடையவர், திறன் படைத்தவர், நதிகள் கடலை அடைவது போல் நல்லவர்களால் அடையப்பெற்றவர், பூஜிக்கத்தக்கவர், எல்லோரிடமும் சமமாக இருப்பவர், எப்பொழுதும் பிரியமாக உள்ள பார்வையை உடையவர், தாயாகிய கௌசல்யை தேவிக்கு ஆனந்தத்தை விளைப்பவர், எல்லா உலகம் மேலும் எல்லாவிதமான நற்செய்களோடு கூடியவர், காம்பீரியத்தினால் கடல் போலவும், தாங்குவதால் இமயமலை போலவும், வீரியத்தினால் விஷ்ணு போலவும், பார்வையினால் சந்திரனைப் போலவும் இருப்பவர், கோபத்தினால் பிரளயகால அக்னிக்கும், பொறுமையால் பூமிக்கும், கொடையினால் குபேரனுக்கும், உண்மை பேசுவதில் தர்ம தேவதைக்கும் ஒப்பானவர், இப்படி சிறந்த குணங்களோடு விளங்கிய மூத்த குமாரனாகிய ஸ்ரீராமனை தந்தையாகிய தசரத மன்னன் ஜனங்களுக்கு நன்மையை செய்யும் பொருட்டு யுவராஜாவாக அமர்த்தி வைக்க அன்பினால் எண்ணம் கொண்டார். ஒரு உத்தமன் எப்படி இருக்கணுன்றதுக்கு எவ்வளவு குணங்களை சொல்லியிருக்கா. பகவானுக்கு ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்னு 6 குணங்கள் முழுமையாக இருப்பவன் தான் பகவான்னு சொல்லியிருக்கு. அதனுடைய விரிவாக்கம் தான் இது. அதுதான் நம்ம முன்ன கீழே பார்த்தோம் ஒரு பகுதியில். இந்த கல்யாண குணங்கள், ராமன் காண்பித்த குணங்கள், இதில் ஏதோனும் ஒன்று ஆசிரியத்துண்டு அதில் நம்ம வாழ்ந்து போனோம் என்றாலே அவனிடம் அருகில் போய்விடலாம், அவனிடம் பக்தி ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகிறார்கள். இதில் எல்லாருக்கிட்டையும் எல்லா குணங்கள்லையும் ஒவ்வொரு தாக்கம் இருக்கும். ஏன்னா எல்லாம் பகவானுடைய அம்சம் தானே, எல்லாருமே பகவானுடைய அம்சம்தான். இப்போ இதுக்கு மேலே சொல்கிறது இந்த சர்க்கத்தில் ராமாயண கதையே சுருக்கி சம்க்ஷேப ராமாயணம் அவ்வளோ சுருக்கமாக சொல்லிடுறா. நாரதர் தொடர்ந்து சொல்கிறார், இப்படி சிறந்த குணங்களோடு விளங்கின அந்த மூத்த குமாரனை தந்தையாகிய தசரத மன்னன் நாட்டு ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கருதி அவருக்கு யுவராஜ பட்டம் கட்டி அமர்த்தி வைக்க அன்போடு எண்ணினான். அந்த பட்டாபிஷேகத்திற்கு சேர்க்கப்பட்ட சாமக்கிரியைகளை பார்த்தாள் அவருடைய மனைவி, தசரதனுடைய மனைவி கைகேயி. தனக்கு முன்பே அளிக்கப்பட்ட 2 வரங்களை யாசித்தாள். ராமரை தேசத்தை விட்டு அகற்ற வேண்டும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அந்த தசரத மன்னன் சத்தியம், அந்த சொல் தர்மம் என்ற கயிற்றினால் கட்டுப்பட்டவன். அதனால் அந்த அன்புள்ள தன்னுடைய புதல்வனான ஸ்ரீராமனை நாட்டிலிருந்து அகற்றினார். அந்த ராமனும் தந்தையின் வாக்கு மீறாதவன். தந்தையினுடைய வாக்குறுதியால் கைகேயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக காட்டில் வசிப்பதை அனுபவித்தார். நல்ல ஒழுக்கம் கொண்டவரும் சுமித்ரையின் புதல்வரும் உடன் பிறந்தவருமான தமையனிடம் அன்பு கொண்ட லக்ஷ்மணர் சகோதரத்தன்மையை விளக்குபவராக ராமனை பின்தொடர்ந்து சென்றார். ஜனகரோட குலத்தில் உதித்தவள், பெண்களுக்குள் சிறந்தவள், தேவமாயைப் போல் அழகுள்ளவள், சீதை எனப் பெயர் பூண்டவளுமான ஸ்ரீராமரது மனைவி ரோகிணியானவள் சந்திரனை பின்பற்றி செல்வது போல ராமரை பின்பற்றி சென்றாள். நகர மக்களாலும் தந்தையான தசரதராலும் வெகு தூரம் பின்தொடரப்பெற்ற ராமர் வேடுவத் தலைவன் நண்பன் குகன்
அவனை கங்கை கரையில் சிங்கிபேரபுரத்தில் சந்தித்தார். அங்கிருந்து தேர் சாரதியை திருப்பி அனுப்பிவிட்டார். அதன் பிறகு ராமர் குகனோடும் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் அங்கே இருந்து வந்தார். அப்புறம் குகனை பிரிந்தார். காடுகளையும் நதிகளையும் கடந்து பரத்வாஜ முனிவரோட ஆக்ஞை சித்திரக்கூடத்தை அடைந்தார். அங்கே ஒரு அழகான இருப்பிடத்தை ஏற்பாடு செய்து கொண்டு ஸ்ரீராமன், தாயார் ஜானகி, லக்ஷ்மணன் அந்த 3 பேரும் காட்டில் சுகமாக காலம் கழித்து வந்தார்கள். ராமன் சித்திரக்கூடத்தை அடைந்தார். அந்த சமயத்தில் புத்திர சோகத்தினால் தாக்கப்பட்டான் தசரத மன்னன். தன்னுடைய பிள்ளையை குறித்து புலம்பிக் கொண்டே சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தான். தசரதன் இறந்த பிறகு வசிஷ்டர் எல்லாரும் சேர்ந்து பரதனை ராஜ்யம் ஆள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பரதன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் வீரன். அந்த வீரனான பரதன் ராமரோட அருளை பெற முயன்று காட்டுக்கு புறப்பட்டான். தர்ம வழியில் முதன்மை பெற்றவரான ஸ்ரீராமனை பரதர் அடைந்து அவரை நமஸ்கரித்தான். தர்மம் அறிந்தவரான தாங்களே மன்னராக இருக்க வேண்டும் என்று சொன்னான். கேட்பதையெல்லாம் கொடுக்க வல்லவராக இருந்தும் ஸ்ரீராமர் அப்போது தந்தையின் கட்டளையினால் அரசாளுவதை ஒப்புக்கொள்ளவில்லை. இருந்தாலும் பரதனிடம் தன்னுடைய 2 பாதுகைகளை கொடுத்து தனது ஸ்தானத்தில் அவைகளை வைத்து அரசாளும்படி சொல்லி பரதனை திருப்பி அனுப்பிவிட்டார். தன்னுடைய விருப்பம் முடிவு பெறவில்லை. அந்த நிலையில் பரதர் ராமருடைய பாதுகைகளையே சேவித்தவராகி ஸ்ரீராமர் திரும்பி வரும் நாளை எதிர்பார்த்து கொண்டு நந்தி கிராமத்தில் ராஜ்யத்தை நடத்தி கொண்டு வந்தார். பரதர் போன பிறகும் நகர மக்கள் தாம் இருக்குமிடம் தெரிந்து மீண்டும் மீண்டும் வந்து விடுகிறார்களோ என்று எண்ணி ஸ்ரீராமர் தண்டகாரண்யம் என்ற காட்டை வந்தடைந்தார். செந்தாமரை கண்ணனான ஸ்ரீராமன் அந்த பெரும் கானகத்தில் புகுந்து விராதன் என்னும் அரக்கனை கொன்னார். சரபங்கர், சுதீஷ்ணர், அகஸ்தியர், அவரது தம்பி இந்த முனிவர்களையெல்லாம் பார்த்தார். அகஸ்தியரிடமிருந்து இந்திரன் சம்பந்தமான அம்பையும் கத்தியையும் குறைவற்ற பானங்கள் நிறைந்த 2 அம்புராத் துணிகளையும் பெற்றார். அந்த கானகத்தில் வசித்து வந்த முனிவர்கள் அசுரர்களுடையவும் அரக்கர்களுடையவும் அழிவை கோரு வனத்தை அடைந்த ராமரை அடைக்கலம் வந்தார்கள். ஸ்ரீராமரும் அவ்விதமே அசுரர்களை அழிப்பதாக அவர்களுக்கு வாக்களித்தார். மேலும் போர் புரிந்த அந்த அரக்கர்களையெல்லாம் வதைத்து விடுவதாய் சத்திய பிரதிக்கையும் முனிவர்களுக்கு செய்து கொடுத்தார். ஜனஸ்தானம் என்னும் காட்டில் வசித்து வந்தவள், நினைத்த உருவை எடுக்க வல்லவள் சூர்பனகை. அந்த அரக்கிய ஸ்ரீராமர் அங்கபங்கம் மட்டும் செய்தார். அந்த சூர்பனகையின் வார்த்தைகளை கொண்டு, அவள் சொன்னவற்றை கொண்டு போருக்கு வந்தான் கர்ணன், திரிஷரஸ், தூஷணன். இந்த அரக்கர் தலைவர்களையும் அவர்களைச் சேர்ந்த மற்ற அரக்கர்களையும் ராமரே போரில் கொன்றுவிட்டார். அந்த ஜனஸ்தானம் என்ற இடத்தில் வசித்து வந்த 14,000 ராட்சசர்களும் ராமரால் கொல்லப்பட்டார்கள். இந்த சுற்றத்தாரின் அழிவை அறிந்தான் ராவணன். அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. மாரீச்சம் என்னும் அரக்கனை உதவிக்கு வேண்டினான். அந்த மாரீச்சன் அந்த ராவணனை பார்த்து, அரக்கமன்னனை பார்த்து, ராவணா, அந்த பலவானான ராமனோடு நீ பகைமை வைக்காதே என்று பலவகையாக அவனை தடுத்தான். இருந்தாலும் விதிவசம், அந்த விதியினுடைய வசத்தில் ஆட்பட்டு போனான் ராவணன். மாரீச்சன் சொன்னதை பொருட்படுத்தவில்லை. அவனையும் அழைத்து கொண்டு ராமர் இருந்த ஆசிரமத்தை வந்தடைந்தான். மாயாவியான அந்த மாரீச்சனோட உதவியினால் அந்த அரக்கன் ராமலக்ஷ்மணர்களை வெகுதூரம் போகச் செய்து ஜடாயு என்னும் கழுகை மிகவும் காயப்படுத்தி ராமனுடைய மனைவியை தூக்கி கொண்டு போய்விட்டான். ஸ்ரீராகவர் மைதிலி அபகரிக்கப்பட்டதை அறிந்தும் அடிக்கப்பட்ட அந்த கழுகை பார்த்தும் சோகத்தினால் மிகவும் மனவேதனை அடைந்து கலவரமடைந்த இந்திரியங்களை உடையவராகி வாய்விட்டு கதறினார். அந்த சோகக் கதறில் இருந்து கொண்டே ஜடாயு என்னும் கழுதை தகனம் செய்து காட்டில் சீதையை தேடுகிறதாக வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பயங்கரமான பெரிய உருவம் கொண்ட கபந்தன் என்னும் அரக்கனை பார்த்தார். அவனை கொன்று தகனம் செய்தார். அவன் சொர்க்கமடைந்தான். அவன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சற்று ஆகாயத்தில் நின்று தர்ம அனுஷ்டானம் இருக்கின்ற சபரியை போய் பாருங்கள் என்று ராகவருக்கு தெரியப்படுத்தினான். ராமர் சபரியை பார்த்தவுடன் அந்த பெண்மணி ராமரை முறைப்படி பூஜித்தாள். அதன் பிறகு
பம்பா நதிக்கரையிலே அனுமார் என்ற வானரனால் கண்டுகொள்ளப்பட்டு அவனுடைய சொற்களை ஏற்றுக்கொண்டு ராமர் சுக்ரீவனோடு கூட்டுறவு செய்து கொண்டார். ஸ்ரீராமர் ஆரம்பம் முதல் நடந்தவற்றையும் முக்கியமாய் சீதையின் வரலாற்றையும் சுக்ரீவனுக்கு தெரிவித்தார். சுக்ரீவனும் அவற்றையெல்லாம் கேட்டு அக்னி சாட்சியாக ராமரோடு சிநேகமாக இருக்கின்ற உடன்படிக்கையை செய்து கொண்டான். சுக்ரீவன் துக்கமடைந்திருந்தான். அவனுடைய அண்ணனுடன் பகைமை ஏற்பட்டதை குறித்து விவரமாக சொன்னான். எல்லா காரணமும் ராமனுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது சுக்ரீவன் அவனது தமையனின் வாலியின் வல்லமையை குறித்து விவரமாக சொன்னான். ராமரும் அந்த வாலியை கொல்வது பற்றி சத்தியம் செய்து கொடுத்தார். சுக்ரீவன் ராமரது வீரியத்தை குறித்து சுமாராக சந்தோஷமடைந்திருந்தான். இந்த நிலையில் சுக்ரீவன் ராமரிடம் நம்பிக்கை இல்லாததால் அவரிடம் நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய மலைக்கு ஒத்து இருந்த துந்துபி என்ற அரக்கனுடைய எலும்புக்கூட்டை சுட்டி காட்டுகிறான். மகாபாகு ஸ்ரீராமர் அந்த எலும்புக்கூட்டை கவனமாக பார்த்து புன்சிரிப்பு செய்து தன் கால் கட்டை விரலால் அதை 10 யோஜனை தூரம் வெகு லகுவாக தூக்கி எறிந்து விட்டார். மேலும் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை உண்டு பண்ணும் பொருட்டு 7 மராமரங்களையும் பாதாளத்தையும் ஒரு பெரிய பானத்தினால் பிளந்தார். இதனால் நம்பிக்கை அடைந்தான் சுக்ரீவன். ராமரோடு கூட கிஷ்கிந்தை என்னும் குகைக்கு போனான். அங்கே இருந்து கொண்டு பொன் போல் மஞ்சள் நிறமுள்ள அந்த சுக்ரீவன் கர்ஜிக்கிறான். அந்த பெரும் சப்தத்தை கேட்டு வானரர்களுக்கு ஈசனான வாலி வெளியே வருகிறான். தாரையை சமாதானப்படுத்திவிட்டு சுக்ரீவனோடு போரில் கைகலந்தான். ஸ்ரீராமனும் அவனை ஒரு பானத்தினால் கொன்னுவிட்டார். சுக்ரீவனது வேண்டுகோளுக்கிணங்கி ஸ்ரீராமர் வாலியை கொன்று சுக்ரீவனையே ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அந்த சுக்ரீவனும் ஜனகரின் மகளை கண்டுபிடிப்பதற்காக வானரர்களை எல்லா திசைகளுக்கும் அனுப்பினான். அதன் மேல் வானரனான ஹனுமார் கழுகான சம்பாதியின் யோசனையால் 100 யோஜனை கடலை தாண்டினார். அந்த வானரர் ராவணனால் அரசாளப்பட்ட லங்கை என்னும் நகரத்தை அடைந்து அங்கே அசோகவனத்தில் ராமரை குறித்து தியானம் செய்து கொண்டிருக்கும் சீதையை பார்த்தார். பிறகு ராமருடைய அடையாளத்தையும் ராமர் முயற்சியையும் தெரிவித்து சீதையை தைரியப்படுத்தி பிறகு லங்கையின் வெளிவாயிலை சிதைத்தார். 5 சேனாதிபதிகளையும் 7 மந்திரிகுமார்களையும் வதைத்து சூரனான அந்த அக்ஷயகுமாரனையும் கொன்று பின்பு அரக்கர்களிடம் அகப்பட்டு கொண்டார். பிரம்மதேவர் அருளால் அரக்கர்களின் கட்டிலிருந்து விடுபட்டு பின்பு சீதை இருந்த இடத்தை தவிர லங்கை பூராவும் தீ வைத்து கொளுத்திவிட்டு ராமரை காண திரும்பி வந்தார். மிகவும் நுட்பமான மதி கொண்ட அவர் ஸ்ரீராமனை அடைந்து அவரை வலம் வந்து காணப்பட்டாள் சீதை என சொல்லி பின்பு நடந்தவற்றையெல்லாம் தெரிவித்தார். ராமர் சுக்ரீவனோடு கூடினவராய் கடற்கரையை அடைந்து சூரியனுக்கு நிகரான பானங்களால் கடலை கலக்கினார். நதிகளுக்கு பதியான சமுத்திரராஜனும் தன்னுடைய உண்மை உருவத்தில் தோன்றினான். அந்த சமுத்திரராஜன் சொன்ன யோஜனையினால் நளன் என்னும் வானரனை கொண்டு கடலில் அணையை அமைக்கச் செய்தார். ஸ்ரீராமர் அதன் வழியாக லங்கையை அடைந்து போரில் ராவணனை கொன்று சீதையை மீட்டு பிறகு தனக்கு இயற்கையாக உள்ளபடி உலக அவச்சொல்லுக்கு பயந்தவராக ஆனார். அதனால் பிராட்டியை பார்த்து ஜனக்கூட்டத்தின் நடுவிலே மிகவும் கொடுமையான வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை பொறுக்கவில்லை சீதைக்கு. அந்த பொறுக்காத சீதையும் அப்போது அக்னியிலே புகுந்தாள். அக்னியின் வார்த்தையினால் சீதை குற்றம் அற்றவள் என ஸ்ரீராமர் களிப்புற்றவராகி விளங்கினார். பின்பு எல்லா தேவதைகளாலும் பூஜிக்கப்பெற்றார். மகாத்மாவான இந்த ராமனுடைய இந்த செய்கையினால் தேவரிஷி நாரதர் தேவ ரிஷி கணங்களோடு கூடின இந்த 3 லோகமும் மகிழ்ச்சி கொண்டது. அப்பொழுது ராமர் விபீஷ்ணரையே லங்கையில் ராட்சச மன்னனாக பட்டாபிஷேகம் செய்து எடுத்த காரியத்தை முடித்தவராய் கவலை நீங்கி சந்தோஷமாக இருந்தார். ஸ்ரீராமர் தேவர்களிடமிருந்து வரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டதால் இறந்த வானரர்கள் எல்லோரையும் எழுப்பி தனது அன்பர்கள் எல்லோரோடும் புஷ்ப விமானத்தில் ஏறிக்கொண்டு அயோத்திக்கு புறப்பட்டார். ஸ்ரீராமர் பரத்வாஜ ஆசிரமத்தை அடைந்து அனுமாரையும் பரதனது சமீபத்திற்கு முன்னால் அனுப்பினார். மறுபடியும் சுக்ரீவனோடு கூட புஷ்ப விமானத்தில் ஏறிக்கொண்டு முன் நடைபெற்ற வரலாறுகளை மறுபடியும் சொல்லிக்கொண்டு ராமர் நந்தி கிராமத்தை அடைந்தார். தன்னுடைய தம்பிமார்களோடு கூடியவராக ஜடையை களைந்து பின் சீதையோடு ராஜ்ய பரிபாலனத்தை பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராஜ்ய பரிபாலனத்தை கைக்கொண்டார்.
ராமராஜ்யத்தில் பிரஜைகளெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தர்மங்களை செய்கின்றவர்களாக இருந்தார்கள். வியாதியற்றவர்களாகவும் கவலை இல்லாதவர்களாகவும் பஞ்சமில்லாதவராகவும் இருந்தார்கள். ஒரு இடத்திலும் புருஷர்கள் தனது புத்திரர்களின் மரணத்தை பார்க்க மாட்டார்கள். பெண்களும் விதவைகளாக ஆகமாட்டார்கள். எப்பொழுதும் அவர்கள் பதிவிரதைகளாகவே இருப்பார்கள். அப்பொழுது தேசத்தில் அக்னிபயம் கிடையாது. ஜனங்கள் நீரில் மூழ்கி மரணமடையவில்லை. காற்றினால் பயமில்லை, ஜுவரபயம் இல்லை. பசியினாலும் திருடர்களுடைய பயமும் இல்லாமல் இருந்தது. நாடும் நகரமும் நன்கு செழிப்பாக இருந்தது. தானியங்களால் நிறைந்து விளங்கித்து. கிருதயுகத்தில் எப்படியோ அதே போன்ற அந்த திரேதாயுகத்திலும் ஜனங்கள் மகிழ்ச்சியோடு விளங்கினார்கள். நூற்றுக்கணக்கான அஸ்வமேத யாகங்களையும் அவ்வாறே வேறு பல யாகங்களையும் செய்து கோடிக்கணக்கான பசுக்களையும் அளவிட முடியாத பொருள்களையும் பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்து மிகவும் கீர்த்தி வாய்ந்தவராக ராமர் பிரம்மலோகத்தை அடையப் போகிறார். ஸ்ரீராமர் ராஜவம்சங்களை 100 மடங்காக்கி நிலைநிறுத்தப் போகிறார். இந்த உலகத்தில் 4 வர்ணத்தவர்களும் அவரவர்கள் தர்மப்படி நடக்கப் போகிறார்கள். ஸ்ரீராமர் 11,000 வருடங்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்து பிரம்மலோகத்தை அடையப் போகிறார் என்று சொல்லி, இந்த பரிசுத்தமானது பாவத்தை போக்குவது, புண்ணியத்தை கொடுப்பதும், வேதத்திற்கு நிகரானதுமான இந்த ராமருடைய கதையை எவன் படிக்கின்றானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். தீர்க்க ஆயுளை கொடுக்க வல்ல இந்த ராமாயணம் என்னும் சரித்திரத்தை படிக்கும் மனிதன் பிள்ளைகள், பேரன்கள் இவர்களோடும் தன்னுடைய சொந்த ஜனங்களோடும் சரீரத்தை விட்டவனாகி சொர்க்கத்திலும் பூஜிக்கப்படுகிறான். படிப்பவன் அந்தணனாக இருந்தால் சொல்வன்மையை அடைவான். க்ஷத்ரியனாக இருந்தால் சக்கரவர்த்தி தன்மையை அடைவான். வைசியனாக இருந்தால் வியாபாரத்தில் லாபத்தை பெறுவான். மற்றவனாக இருந்தால் அவன் பெருமையோடு விளங்குவான் என்று இந்த ராமாயண சரித்திரத்தின் மகிமையும் சொல்லித்து இந்த முதல் சர்க்கம் ராமாயண சுருக்கத்தை சொல்வதோடு ராமாயண மகாத்மியத்தையும் தெரிவித்தது. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. श्री आंजनेय स्वामी की जय. जानकी कांत स्मरणे जय जय राम राम.